வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. மார்ச் 29ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பு அப்படின்னா அது இந்த வாரத்தை தான். இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு என்பது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த உழைப்பு எப்படி வீண் போகும்? அந்த உழைப்புக்கான ஒரு நல்ல அறுவடை பெறக்கூடிய ஒரு காலம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய சில சந்தர்ப்ப சூழல்கள், அதற்கான ஒரு முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழல்னால் அதை எதை நினைக்கிறீர்களோ அதை அடைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு சமாச்சாரம் என்னென்னா, பேசக்கூடிய பேச்சுக்களில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது அவசியம். சில நேரங்களில் நம்மை மீறி சில வார்த்தைகளை பேசிவிட்டால் அப்புறம் வருத்தப்படுவோம். ஏன் இப்படி பேசணும், இது தேவையில்லாத விஷயமாச்சேன்னு. ஆனால் அந்த நேரத்தில் அது வெளியில் வந்துடுறது. அதில் தான் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். மனதை கட்டுக்குள் வைத்து கொள்ளுங்கள். அதாவது மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குரங்கு மாதிரி அலைய விட்டிங்கன்னா கஷ்டம். அதை ஒரு கட்டில் வச்சுட்டிங்கன்னா போகிறோம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதனால் மிகப்பெரிய நீடித்த ஒரு வெற்றியை சாதிப்பதற்கான ஒரு சூழல்களும் இந்த வாரத்தில் தென்படுவதால் மிக சிறந்த வாரம்னு சொல்லலாம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.